ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட செகண்ட் T20 மேட்சை பற்றி அவங்க அப்புறம் வாங்க வேண்டிய போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த 5 T20 கொண்ட சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவை 74 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இந்த மேட்சை இந்தியாவை 101 ரன் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இதுல ஹார்திக் பாண்டியா வேற லெவலில் விளாண்டு தன்னோட 50 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. பவுலிங்ல வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, ஹர்ஷதீப் சிங், அக்ஷர் பட்டேல் இந்த 4 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பவுலிங் பண்ணாங்க. எல்லாரும் 2 விக்கெட் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. இந்தியாவில் ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஓரளவுக்கு விளையாண்டாரு. 17 ரன்னுக்கு அவுட் ஆயிருப்பாரு. சுமன் கில் பார்த்தீங்கன்னா 4 ரன் அவுட் ஆயிருப்பாரு. இன்ஜுரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாரு. சுமன் கில் 2025 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 13 மேட்ச் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிருக்காரு. இதுல 263 ரன் அடிச்சிருக்காரு. இவரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 26 தான் இருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 47 ரன் அடிச்சிருக்காரு. இவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சனுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சஞ்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக விளையாடும்போது 2 செஞ்சுரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேயிங் லெவன்ஸை பெருசாக சேஞ்ச் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 2 டீமோட ப்ரெடிக்ஷன் பிளேயிங் லெவனாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்தியா டீமை பார்ப்போம். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, நிதேஷ் சர்மா, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங் இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் லெவனை பார்த்தோம்னா ஐடன் மார்க்ரம், குவிண்டன் டிகாக், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், டிவால் பவிஸ், டேவிட் மில்லர், டெவான் ஃபெரேரா, மார்க்கோ ஜான்சன், கேசவ் மகாராஜ், ஆண்ட்ரிச் நோர்க்கியாவுக்கு பதிலாக கூட கார்பின் போஷோ கூட எடுத்துகிட்டு வரலாம். பேட்டிங் பண்ணுவார். பவுலிங் பார்த்தீங்கன்னா எபிலிட்டி இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லுத்தோ சிப்லா, லுங்கிங்கிடி இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நைட்டு 7 PM ஸ்டார்ட் பண்ண போறாங்க. PSCA கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நடக்க போகுது நியூ சண்டிகர்ல. இந்த மேட்ச்ல யார் விரும்பணும் சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பை.